ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர நிலவரம் எப்படி இருக்கு? திருமலையில கூட்டம் வந்து நார்மல் ஆயிருச்சுங்க. ஸோ வார நாட்கள் அப்படின்னும் போது தாராளமா நீங்க தரிசனத்துக்கு போகலாம். வார இறுதி அப்படின்றனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இந்த கூட்டம் வந்து நேத்து வரைக்குமே இருந்தது. இன்னைக்கு வந்து நேரடி இலவச தரிசனத்துக்கே 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றத தான் டிடிடி அஃபிஷியலா அவங்களோட தர்ஷன் அப்டேட்ல குடுத்திருக்காங்க. வெறும் 9 கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. இன்னைக்கான தரிசன நேரம் அப்படின்றது நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் தான் ஆகுது. இது வந்து ஒரு மேபி ஒரு 8ல இருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள இருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன். கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய 3 கவுண்டர்ல கொடுக்க டோக்கன். நீங்க எந்த டோக்கன் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். ஸோ அந்த டோக்கன் மூலமா போறவங்களுக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு நாளும் காலையில 3 மணில இருந்து டோக்கன்ஸ் வந்து குடுப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 டோக்கன் கவுண்டர் இருக்கு. ஒன்னு விஷ்ணு நிவாசம், இன்னொன்னு வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இந்த டோக்கன் நார்மலான டேஸ்ல நம்ம வந்து கிடைக்கல அப்படின்னா கூட நேரடி இலவச தரிசனத்துல கூட நம்ம வந்து சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துட முடியும். இதுவே வீக்கெண்ட்ஸ் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாதிரி நாட்களா இருந்தா கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த நடைபாதை தரிசன டோக்கனும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் பெரிய அளவுல உங்களுக்கு ஈஸியாவும் வந்து டைம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆகாது. அதே போல 300 தரிசனம் ஒரு 2ல இருந்து 4 மணி நேரமோ இல்லைன்னா 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க தாராளமா சாமி தரிசனம் பார்த்துடலாம். சீனியர் சிட்டிசன் எப்பவுமே வந்து ஒரு 1/2 hour இருந்து 1 hour தான் வந்து ஆகும். இதுதான் இன்னைக்கான தரிசன நேரத்தோட அப்டேட்டா இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் நடைபாதை டோக்கன் ரெண்டுமே உங்களுக்கு டெய்லியும் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. முன்னாடி வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. அன்னைக்கு நாளுக்கான டோக்கன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளோட ஏர்லி மார்னிங் டோக்கன் வந்து முத நாளே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம போற நேரத்துல டோக்கன் அவைலபிள் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிட்டு கூட நீங்க பார்க்கலாம். நடைபாதை தரிசனம் அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன் இது ரெண்டுக்குமே ஒரே இடத்துல தான் என்ட்ரி பாயிண்ட் ஏடிஜி சர்க்கிள் தான். தரிசன நேரமும் சேமா தான் இருக்கும். ஆனா ப்ரொசீஜர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுவே நீங்க அலிப்பிரிமெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியா நடந்து போய் காளி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். ஸ்ரீவாரிமெட்டு வழியா போறீங்க அப்படின்னா நம்ம நடைபாதையிலேயே டோக்கன் வாங்கிட்டு போகலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எஸ்எஸ்டி டோக்கன் வந்து டைரக்டா கவுண்டர்ல வந்து ஆதார் கார்டு கொடுத்து வாங்கிட்டு நம்ம டைரக்டா பஸ் மூலமாவே திருமலைக்கு போய்க்கலாம். ஜீப்ல போறீங்கனாலும் போய்க்கலாம். சேம் டேல உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வச்சு எந்த தரிசனம் இருந்தாலும் நமக்கு டோக்கன் வந்து கிடைக்காது. அடுத்த நாளுக்கான டோக்கன் நம்ம வந்து வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து சேம் டேலயே டிக்கெட் இருந்தாலும் சில நேரங்கள்ல கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நேரடி தரிசனத்துல ஓரளவுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு செப்டம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட எல்லா டிக்கெட்டோட புக்கிங்குமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. 500 வர்ச்சுவல் சேவா வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. 300 தர்ஷன் டிக்கெட்டும் முடிஞ்சது. ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப் இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன், அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் எல்லாமே வந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங்குமே நமக்கு ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம் ரெண்டுமே சேர்த்து வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நேத்து. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணோம், எரர் இருந்தது, புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா வந்து போறதுக்கு முன்னாடி யாராவது கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிள் காட்டுச்சுன்னா அந்த டேட்ல வேணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. திருமலையில வீக் டேஸ்ல ஓரளவுக்கு நீங்க சிஆர் ஆஃபீஸ்லயே டைரக்டா போயிட்டு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கூட்டம் வந்து நார்மலா தான் இருக்கு. ஸோ இப்பவே பாருங்க, நீங்க திருமலையில ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல 7, 8, 15, 23, 29 இந்த மாதிரி நாட்கள்ல வந்து அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுவாங்க. கடைசி நேரத்துல அவங்க போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல கேன்சல் ஆகும்போது நிறைய போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி வந்து திருமலா ரூம்ஸ் வந்து நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு இருக்கும். நேற்று உங்களால ரூம் புக் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து பாருங்க, கேன்சல் ஆகும்போது யார் யார் பாக்குறாங்களோ அவங்க போட்டோஸ் எடுத்து வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட தாராளமா வந்து புக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மாசத்தோட 300 தரிசன டிக்கெட், ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட நமக்கு 300 தரிசன டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஒரு சில டேஸ்ல நமக்கு வந்து ஃபுல்லா இருக்கும், ஒரு சில டேஸ்ல அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இது இன்னைக்கு சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரூம் புக்கிங்கான க்ரௌடு. ஸோ அவ்வளோ பெரிய க்ரௌடு இல்லை, நார்மலாக தாங்க இருக்கு. வீக் டேஸ்ல நீங்க டைரக்டா போயிட்டு கூட ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வேற எந்த அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நம்ம வர வேண்டிய அப்டேட் ஒரே ஒரு அப்டேட் தான் இருக்கு. டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான ஜூலை மாசத்தோட சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுல திருச்சானூர் இந்த மாதிரி லோக்கல் டெம்பிள்ல இருக்க சேவாஸ் வந்து ஓபன் ஆகும். அது ஓபன் ஆனா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.